வெல்கம் பேக் ஜிஃபேம் வர் யூ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங் கைஸ். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி ஆன் பண்ணி 10 ரியாலுக்கு வச்சுட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம வண்டி ஒரு நல்ல சம்பவத்தை ஒன்று பண்ணி விட்டுருச்சு. நம்ம ஐடி ஒரு நல்ல சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. 10 ரியாலுக்கு இங்கே எங்கன்னா பக்கத்தில் இருக்கிறத போய் எடுக்கணும்னு பார்த்தா கொய்யால் அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சல்மான் ரோடு அந்தாண்ட போயிட்டு அது பாட்டுக்கு எடுத்து வச்சுருக்குதுங்க. கடுப்பாகுது. என்னடா அது காலையிலே வந்த நமக்கு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வெறி காலையிலே. சரி ஓகே, ஆர்டர் வந்துச்சுல எடுத்துன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து 7 கிலோமீட்டர் போகணும்ப்பா பிக்கப்புக்கு மட்டும். ஏன்னா சல்மான் ரோட்டுக்கு அந்தாண்ட இருக்குது, நான் இருக்கிறது சல்மான் ரோட்டுக்கு இந்தாண்ட. இப்போ வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரே சூழ்நிலையால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஆல்ரெடி ரொம்ப லேட் அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி, ஏன்னா காலையிலே சில்லுன்னு ஆகிடும். ஸோ உடனடியாக பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பணும், எடுத்து விட்டுக்கலாம். ஸோ எஸ், சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இப்போது வண்டியில் ஹீட்டரை போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஹீட்ரு போடாமல் வேலைக்கு ஆகுது. அதான் இவ்வளோ வெயில் அடிக்குதுடா அப்போ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஓகே வெயில் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஒரு இருந்துக்கிறது கொஞ்சம் நல்லது சேஃபாகவே. ஸோ வண்டியில் இன்னும் கொஞ்சம் ஒரு சவுண்ட் வருது. உள்ளே இருக்கிற அந்த இது மாறுறதுக்கு ட்ரை பண்ணுதா இல்லை என்னன்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஏசி விண்ட் பார்த்திங்கன்னா மேலே அடிக்குது, ரூஃப்க்கு அடிக்கிற மாதிரி அடிக்குது, நம்ம மூஞ்சிக்கு அடிக்க மாட்டேங்குது. ஏதோ அதோட எக்ஸலரேட்டர் எதுவும் போயிடுச்சா என்னன்னு சொல்லி தெரியல. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்களை பார்ப்போம். தாடி வேறு ஷேவ் பண்ணுறோம். அந்த சம்பளம் வந்த உடனே தாடி ஷேவ் பண்ணணும். கொஞ்சம் தாடி கீழே எதுவுமே ஷேவ் பண்ணாமல் விட்டா அப்படியே அந்த மூஞ்சோட டோட்டல் ஃபேஸ் கட்டே பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக மாற்றி வச்சிருது. அதுதான் உண்மை. உடனடியாக நம்ம பண்ணணும் ஜிஃபேம். மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு மாதிரியாக இல்லை, தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வண்டி ஓட்டுற மாதிரியா இருக்குது. என்னமோ ஒரு இது மாதிரி இந்த தாடி வீடியோ எல்லாம் பார்த்த உடனே. ஸோ ஃபேஸ் கட்டை வச்சு சம்பளம் வந்தோடனே முதல் வேலையாக பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணணும் அண்டு ஷேவ் பண்ணணும். அப்போ தான் பார்க்க லட்சணமாக அழகாக இருக்குதுங்க. சரி ஓகே வாங்க, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கொடுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி விடக்கூடாது, நேற்று 12ஓட நிப்பாட்டிட்டேங்க, இன்னைக்கு விடக்கூடாது. ஆனால் வாங்க போகலாம் கைஸ். நேற்றெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னே ஒன்றும் புரியல. ஏன் ஆர்டர் ஓடவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். எதுக்கு எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒன்றுமே தெரியலைங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பெரிய ஒரு இதாகிப்போச்சு. அதனால் எப்படியாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட்டதை கொஞ்சம் கவர் பண்ணணும். அக்கௌண்ட்டில் ஒரு 1057 ரியால் சம்திங் பார்த்திங்கன்னா கிடக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா குடுன்னு ஓடி போய்ட்டு நம்ம இப்போது கவரப் பண்ணி நம்ம கஜானாவில் சேர்க்கணும். பட் கவரப்லாம் முடியாது, ஏன்னா இதெல்லாம் அது சாதாரண விஷயம் கிடையாது. பாதி நாளுக்கான ஓட்டம் அப்படியே கெட்டு போச்சு. ஸோ அந்த பாதி நாளுக்கான ஓட்டத்தை இந்த ஒரு நாள் எப்படி கலெக்ட் பண்ண முடியும்? அப்படி பார்த்தா நான் 1.5 நாள் ஓட்டி ஆகணும். ஆனால் அதாகி போச்சு. நம்ம முயற்சியை கைவிடாமல் போயிருந்தால் சரி தான். இது வெளிநாடு, அது மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பைசா சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியும் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஓடுனா தான் முடியும். நேற்று வண்டி ஓட்ட முடியாததுக்கு மெயின் ரீசனே எனக்கு பயங்கரமாக இடுப்பு வலி இருந்தது. அந்த இடுப்பு வலினாலேயே என்னால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான ஒரு ஓட்டத்துக்கு ஓட முடியலை அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அதுதான் உண்மை. இந்த இடுப்பு வலினாலே காலையிலேருந்து எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்லேயே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியம் செம தூக்கம். காலையில் நம்ம நைட்டு சரியாக தூங்காதனால. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மதியம் வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் டேரெக்டாக நைட் ஆகிருக்கும் பாருங்கள். நைட்டு எழுந்திரிச்சேன். நைட்டு வண்டியில் சும்மா ஒரு அதிகம்லாம் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஆர்டர் அடி வாங்கிருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆகிடுச்சு. இல்லைன்னா நேற்று ஒரு 15ஆவது 16ஆவது மினிமம் முடிஞ்சிருக்கும். அப்படி கண்டினியூவாக ஓட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம மினிமம் கோட்டாவது முடிஞ்சிருக்கும். அதில் வேறு நேற்று முடிஞ்சிருக்க வேண்டியது 12ஆவது நம்ம எடுத்தோம், போயிருந்தோம். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்காக வந்தாலே அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆர்டருக்கான காசும் வரும். ப்ளஸ் அந்த ஆர்டருக்கான காசு எவ்வளவோ அதை அப்படியே டபுளாக கொடுப்பான். ஒரு 15 ரியாலுக்கான ஆர்டர் எனக்கு வருது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அதை நமக்கு பார்த்திங்கன்னா 30 ரியாலாக கொடுப்பான். ஏன்னா அவன் தானே விருப்பப்பட்டு கொடுத்தான், யாரும் அந்த இடத்துக்கு ஆர்டர் எடுக்கலை, அதனால் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்தான். நான் போய் பார்த்தேன், இல்லை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எனக்கே கொடுத்துட்டு எனக்கே தெரியாமல் நவுத்தி தான். ஒரு இன்டிமேட் கூட இல்லைங்க, ஒரு இன்டிமேட் இல்லை. இதுவே கீட்டாவில் இல்லைனா சிப்ஸில் ஆர்டரை கொடுத்துட்டு நமக்கு நவுத்துனாங்க அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதை இது பண்ணுவாங்க. ஸோ ஐயோ என்னையா சொல்ல வந்தேன்,
அதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுளாக கொடுப்பாங்க, இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆகிடுச்சி போச்சு, ஆர்டர் போயிடுச்சு, நீ நோட் பண்ண ஆர்டர் நவுத்திட்டோம் நாங்கள், இப்போ நீ வந்து தாராளமாக வேறு ஆர்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வரும். இந்த ஜாய்ஸில் வந்து அப்படி இல்லை, ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக்காக போடும்போது மட்டும்தான் நமக்கு சவுண்டு கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு வேளை அதை நவுத்திட்டான், வேறு ஒருத்தன் என்னை விட அந்த ஹோட்டலில் பக்கத்தில் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கொடுத்துருவான். கொடுத்துட்டு சைலண்ட்டாக இருப்பான். நான் பாட்டுக்கு அது ஹோட்டலுக்கு போயிட்டு எங்கேயான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் ஓடா அந்த பக்கம் எல்லாம் ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சுடா, அவன் எடுத்துன்னு போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நடந்துருதுங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனிவே பார்த்துக்கலாம், இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது தான் டெய்லி லைஃப்பில். இப்போ நம்ம போய்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 4 5ன்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஜெயிப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கில் போகணுங்க, மெட்ரோ கிட்ட வந்து போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொடுன்னு வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு இந்த 2வதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே அந்த தலைவர் நான் உள்ளே வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாரு. பட் எல்லாம் பில்டிங் ஒரே இது பில்டிங் தானே, அதனால் அவன் எனக்காக தான் வந்திருக்கான், பாதை மாறி போயிட்டான் போல இருக்குது அப்படின்றது நினச்சிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. சாவியை போடு. இந்த பக்கம் பாருங்கள், எக்லரு ஹாஜ்மோலான்னு சொல்லிட்டு டைம் பாஸ்க்கு எவ்வளோ ஐட்டத்தை வச்சுருக்கோம். வாங்க ஜிஃபேம், டக்குன்னு போய் 2வதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஜிஃபேம் 4வது ஆர்டர் முடிச்சுட்டு உருத் கேஃப் இதே டிஜிட்டல் சிட்டிக்குள்ளேருந்து தைபா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஸோ பக்கம்தான். சாரி 5வது ஆர்டருங்க, 4 முடிச்சாச்சு, 5வது ஆர்டர் எடுத்துருக்கோம். லெட்ஸ் கோ. 5வது ஆச்சு நான் கொட் பண்ணுவோம். இந்த மாதிரி காலையிலே வந்தால் தான் வண்டி ஓட்டுற ஃபீல் வருது. ஸோ 5வது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டோம், கொடுத்துட்டாங்க. கன்ஃபார்ம் பிக்கப்னு கொடுத்துக்கலாம். கிலோமீட்டர் ஆச்சு தூள் கலப்புவோம் பாருங்கள், 6 கிலோமீட்டர். எஸ், விச் இஸ் ரொம்ப அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த டிஜிட்டல் சிட்டி உள்ளே வந்தாலே இன்னொரு ஆர்டர் நமக்கு வந்து கன்ஃபார்ம் மேக்ஸிமம் கிடச்சிரும். ரொம்ப ரேராக தான் நான் இங்கேருந்து வெளியே போயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரேராலாம் இல்லை, 50-50 சான்ஸுங்க. 50-50 சான்ஸ். இந்த இடத்துக்கு ஒரு டெலிவரி கொடுக்க வரீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் இன்னொன்று நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நேற்றெல்லாம் பாருங்கள், இங்கேருந்து எடுத்தேன், இந்த பில்டிங்கில் கூட்டி போய் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வாட்டி அமைஞ்சிரும். சரி வாங்க, இந்த 5th கம்ப்ளீட் பண்ணிட்டு 6th போவோம். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய வீடியோஸில் வந்து நம்மளால் கமெண்ட் பார்க்க முடியுது. அது இப்போன்னு இல்லை, எப்பயுமே நம்மளால் இந்த கமெண்ட்னா அந்த ஒரே ஒரு கமெண்ட் நம்மளால் அடிக்கடி பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னா, ப்ரோ ஒரே டெலிவரி ப்ரோ, அது வந்து பார்க்கவே கடுப்பாக இருக்குது, ட்ரை சம்திங் நியூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன ட்ரை பண்ணுவேன்? என்னோடய பெஸ்ட்டை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அதாவது இதுதான் பண்ண முடியும். நான் வியாபாரத்தை விட்டு, எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு நான் வியாபாரத்தை விட்டு வேறு இடத்துக்கு போனேன், வேறு கண்டென்ட்டை ட்ரை பண்ணுறேன்ட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஷ்டம். எனக்கு இப்போதைக்கு ஹையஸ்ட் ரெவென்யூ எதில் கிடைக்குதோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணி என்னால் வேலை பண்ண முடியும். நான் வேலை பண்ணுறதுல தான் எனக்கு காசு கிடைக்கிது. ஸோ நான் இதை பண்ணால் தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் நான் இதை விட்டுட்டு டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது. மிஞ்சி போனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ட்ரை சம்திங்னு சொல்லிட்டு நான் வேறு எங்கன்னா போய்ட்டு vlog எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்ட்டு போனாலும் அந்த பாலைவனத்தையும் கொஞ்சோண்டு குட்டை மாதிரி தண்ணி கிடக்கும். இதை தவிர வேறு அங்கே ஒன்றும் காட்டுறதுக்கு இல்லை. இதுதான் வந்து ரியாலிட்டி. நம்ம நிறையா பேசியாச்சு, நிறையா காட்டியாச்சு, பட் ஒன்றும் நடக்கிறதுக்கு இல்லை ஜிஃபேம். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? வாங்க இப்போ இந்த 5வது டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ 6வது டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை முடிச்சுட்டு இப்போ 7வது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன், டங்கின். ஸோ ஆக்சுவலாக நம்ம பழைய வீட்டுக்கிட்ட இந்தாண்ட தான் இருக்குது. பட் அந்த இடத்துல போகிறதுக்கு ரூட் இல்லாத ஒரு காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் 5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி போக வேண்டியிருக்கு. டோஜ் இதெல்லாம் பார்த்தாலே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஞாபகம் தாங்க வரும் இல்லை? உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கின்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போவோம். அந்த 7வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணுவோம். நான் டைம் இஸ் 10:49. கவர் பண்ணுவோம் வாங்க டக்குன்னு. லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஓகே கைஸ், பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா 7வது டெலிவரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது 8வதாக இருக்கக்கூடிய ஒரு டெலிவரிக்கு நம்ம போயாக வேண்டும். இப்படி ஓரமாக நான் மாட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இங்கே ஒரு டோர்காரன் நிற்கிறான் பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த வண்டி, இந்த ஹுண்டாய் ஸ்டாரியா இருக்குல்ல, இவன் அந்த பக்கம் போய் நிப்பாட்டிட்டு லைட்டாக திறந்தாங்க, மெதுவாக பட்டுச்சு. கண்ணாடி திறந்து அந்த பங்காளியே எதுக்கே வண்டியில் டச் பண்ண அப்படின்றான். நான் சொன்னேன், இல்லை நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலை, தெரியாமல் பட்டிருக்கலாம், சாரி. பட்டக்கூடாதுல, அப்படி படக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அது தப்பு. நான் சொன்னேன், எப்பா இறங்கி வந்து பாரு, சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு ஒரு டோரை தொட்டதுக்கு நீ என்ன இது பண்ணுற அப்படின்னேன். இல்லை அப்படி படக்கூடாது, ஏன் வண்டி அங்கேயே நிறுத்துற, நீ ஏன் அங்கே நிறுத்துற அப்படின்றான்.
அடம் கொய்யால ஏன் அங்கே நிறுத்துறேன், நீ இது வரைக்கும் செக்யூரிட்டி என்ன கேட்கல, நீ என்னது கேட்குற, நீயே பேப்பரப்பா நீங்கள் நிற்கிற. அவன் கம்பெனி வண்டிங்கிறதால அந்த தைரியத்தில் பேசுகிறான். நம்மள மாரி அவுட் சைடர் வண்டி இந்த இடத்துக்கு பாருங்க, ஆர்டர் வைக்க வந்தாலும் எடுக்க வந்தாலும் பெரிய பிரச்சனை தான், நிற்க விட மாட்டாங்க. இதில் இந்த மேடமு சவுதிக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து கையில் வாங்கிட்டும் போக மாட்டாங்க இந்த ஆர்டரை. அப்போ மனுஷன் என்ன பண்ணுவான் நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி டைமில். ரூஜுக்கு வருது, ஓ எடு, ஏதோ ஒன்று எங்கே வருது எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய விஷயமே இதுதாங்க. இங்கேருந்து நமக்கு வந்து வெளியே போகிறதுக்கு வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடைக்காது. எல்லாருமே இந்த மாதிரி ரோட்டோரமாக நிப்பாட்டிட்டாங்க. அது ஒன்று தான் சான்ஸ், அப்படி மட்டும் தான் நிப்பாட்டணும். அப்படி இல்லைன்னா அங்கே பாருங்கள், இவன் டயரில் பாருங்கள் லாக் பண்ணிட்டானுங்க. இங்கே எங்கன்னா வண்டி நிற்கும் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் லாக் ஆகிடுச்சு டயரு. இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு லாக்கை போட்டு விட்டு நம்ம உசுரை வாங்குவாங்க. 1 ஹவருக்கு இவ்வளோ, அதுக்கப்புறம் டைம் அதிகரிக்க நீ லாக் போட்டதுக்கு அப்புறமும் எம்மா நேரம் நீ நிறுத்தியிருக்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ அதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஜிஃபேம், ஓகேவா? ஸோ இப்போ 9 மினிட்ஸ் காட்டுது. 8வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ 9 மினிட்ஸில் வந்து 5.7 கிலோமீட்டர் போகணும். ஆக்சுவலாக இது இருக்கிறது நம்ம பக்கம் தான், ரியாத் பார்க்கு கிட்ட தான் போய் எடுக்கணும். ஆனால் அந்த ரியாத் பார்க் போகிறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் போராடி ஆகணும். அதுக்கு தான் இப்போ மேப்பை போட்டு போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ கிளம்பலாம். அடுத்தபடியாக நம்ம வந்திருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரியாத் பார்க்கில் இங்கே சால்ட்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரிஞ்சிருக்கும். இந்த சால்ட்டில் வந்து என்னது பர்கர் புட்டிக், அது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ எஸ், இந்த பிளாக் கலரில் சால்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் முன்னாடி, இது தாங்க. ஐயா பிங்க் கொக்கு ஏம்மா பெருசு இருக்குது, அது எங்கப்பா கொக்கை சொன்னேன். வாங்க போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆச்சு நான் அவுட் பண்ணணும். இதுதான் ஓடுற டைமு. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 12வது ஆர்டர் தூக்கியாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 ஆகுதுங்கப்பா, எக்ஸாக்டாக 2. இன்றைக்கி தான் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு. அண்டு இது எந்த வழியாக போகுது இப்போ, மக்கான் மால் இது போனால் 14 கிலோமீட்ரு, இப்படி போனால் 11 கிலோமீட்ரு. சரி போ, இப்படியோ போவோம். 11 கிலோமீட்டருக்கு தூக்கி விட்டேன்னு, ஆனால் 13 ரியாலுக்கு 11 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான் என் கொய்யாலச்சா. சரி ஓகே, வேறு வழியில் இது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி வந்து மறுபடியும் வெளியே இந்த ரோடை பிடிச்சி மெயின் ரோட் வழியாக சர்னு பறக்கணும். சர்வீஸ் ரோட்லேயே போயிடலான்னு நான் கணக்கு பண்ணியிருந்தேன். பட் அங்கே வந்து போக முடியாது போலக்குது, இது மெயின் ரோடு வழியாக போக சொல்லுது. ஸோ வீட்டோட கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதம்லாம் பயங்கர டைட் ஆகிட்டு போகுது. அதனால் எப்படியாச்சும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிஃபேம் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இருக்கிற கணக்கை கட்டனே வாங்காமல் இந்த மாதம் கரெக்டாக முடிக்க பார்க்கணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு என் மனசில் ஓடிட்டுருக்கிறது. ஸோ வாங்க ஜிஃபேம் போகலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசை இருக்கும், அந்த வெளிநாட்டில் இப்படி சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாதிக்கலாம், ஆஹா ஓஹோன்னு அதெல்லாம் இருக்குது. பட்டு கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். பட் அது வந்து முடியாதுன்னு கிடையாது, கஷ்டம். இந்த டிராஃபிக் டைமில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நொந்து போயிடுவான் மனுஷன் வண்டி ஓட்டுறதுக்கு. பட் டெலிவரியில் வந்து பைசா இல்லாமலாம் இல்லை, தாராளமாக நிறைய பைசா இருக்குது. டெலிவரி ஃபீல்டில் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். மீன்ஸ் எல்லாமே நம்ம சொந்த வண்டியாக வச்சு சொந்தமாக எல்லாமே வச்சுருந்து ஃப்ரீ விசாவில் இருந்து இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த வருமானம் நான் சொல்கிறது. டெலிவரிக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்தேன்னா வாங்குன்னு உழைப்பேன், எனக்கு இவ்வளோ காசு கிடைக்கும்னா இல்லை. அவங்க டெலிவரிக்குன்னு கம்பெனிக்கில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சேல்ரி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ நீங்கள் மட்டும் தப்பு கணக்கு போட்டு வந்து தேவையில்லாத வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ சிம்பிள் கணக்கு தான் இது. ஸோ எங்களை மாதிரி ஃப்ரீலான்சராக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கஃபீலோட ப்ரெஷர் இருக்காது, கம்பெனியோட ப்ரெஷர் இருக்காது. ஸோ எங்களால் முடியும். ஆனால் கம்பெனிக்கே வர்றவங்க மிஞ்சி பண்ணால் அதிகபட்சம் ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் இத்தனை ஆர்டருக்கு அப்புறம் ஒரு ஆர்டருக்கு 8 ரியால் 5 ரியால் அப்படின்னு கொடுப்போம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சைடில் அப்படி இப்படின்னு போட்டு அதுலேயும் சம்பாதிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் இதில் என்ன, வண்டி கிண்டி எல்லாம் நம்மளே செலவு பண்ண வேண்டியிருக்கும். பெட்ரோல் நம்மளே, ஆயில் சர்வீஸ் நம்மளே, நாளைக்கு எக்காமா லைசன்ஸு எல்லாத்துக்கும் நம்ம செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் இது வண்டிக்கு இன்சூரன்ஸு, வண்டி எதனா வேலை வச்சிச்சுன்னா அதுக்கான இது. ஸோ இது எல்லாமே இருக்குது, நமக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கு. இதில் பார்த்துக்கலாம் விடுங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் ஜிஃபேமே, ஓகேவா? கண்டிப்பாக வாங்க, அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் நிறைய ஐடியா கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க. கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக சாப்பிட்டாச்சுங்க. அகிக் பார்க்குக்கிட்டே வந்து இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். பல மாதங்கள் கழித்து தமிழ்நாட்டில் கூட நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன்னா இல்லைன்னு சொல்லி எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஆனால் இங்கே வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். 14 ரியால் ஆகிடுச்சு, 15 ரியால் நினைக்கிறேன் ஃப்ரைட் ரைஸு. ஆமாம், அதுக்கப்புறம் இல்லை 14 ரியாலு. ஆமாம் 15 ரியால் ஃப்ரைட் ரைஸு, 1 ரியாலுக்கு தண்ணி, 16 ரியால் ஆச்சு. ஸோ நம்ம ஜிஃபேம் தான் கடையோட ஓனர் நினைக்கிறேன். ஐ திங்க் ஓனராக என்னன்னு தெரில.
அவர் அங்கே தான் இருந்தார், கவுண்டரில் இருந்தேன், பார்த்தாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு பேசிவிட்டு அப்புறம் நம்ம ஜிஃபேம் இன்னொருத்தர் முன்னாடியே உட்காந்துருந்தார். நான் வந்து காரில் எப்படி டெலிவரி பண்ணுறோன்னா அவர் பைக்கில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பார்த்து பேசிவிட்டு அப்படியே ஆளுக்கு ஆள் வந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு, நீங்கள் எந்த ஐடி ஓட்டுறீங்க, நீங்கள் எந்த ஏரியாவில் ஓட்டுறீங்க, உங்களோட ஓட்டுற ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்களோட டைம் என்ன, இப்படிலாம் வந்து நாங்கள் பேசிக்கிறது, உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறது. இப்படிலாம் பேசிக்கிட்டோம்னா ஒரு ஐடியா, அவங்களால எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம் யூஸ்ஃபுல்லாக, என்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்புறம் ஐடியாலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பொழப்பு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து 13வது ஆர்டர் எடுத்தாச்சு. அப்படியே இப்போது இந்த 1ஆம் தேதி வரைக்கும் வெறித்தனமாக ஓட்டுறான். பார்த்துட்டே இருங்க. பஸ் இந்த உடம்பு நல்லபடியாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அவரு கூட என்ன சம்பவம் ஆயிடுச்சுன்னா, அவர் சொல்லிட்டு இருந்தார், முந்தானத்து எனக்கு 300 சில்லறை பிடிச்சிட்டான் அப்படின்னு. 300 சில்லறைங்கிறது கிட்டத்தட்ட 2 நாள் நாயா பேயா வந்து வண்டி ஓட்டுற ஆள். என்ன தெரியுமா அவர் கூட சம்பவம் ஆயிருக்க, ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணார். வெட்டிட்டான் ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி இப்படின்னு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் பொருள் எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டாரு. வாங்கி போயிட்டு ஃபோன் அடிச்சிருக்காரு. அந்த சவுதிக்காரன் என்ன பண்ணியிருக்கான், ஓகே வேலைக்காரங்க வராங்க வெளியே, அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவரும் போய்ட்டு 2 பை பெருசு, ஒரு பை 3 பை மொத்தம். ஒரு பை கொடுத்துட்டாரு, 2 பை கொடுத்துட்டாரு, 3வது பை கொடுத்துருக்காரு. சம்திங் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, எடுத்துகிட்டு போகும்போதோ இல்லை வாங்கும்போதே அவங்க கையில் வாங்கினதுக்கப்புறம் தனியாக கிட்ட போய் டொம்முன்னு போட்டு கீழே பொருளை வீணாக்கியிருக்கு, சாப்பாட்டை. இவன் கஃபீல் சவுதிக்காரன் இருந்துக்கிட்ட நீ தான் போட்ட அப்படி இப்படின்னு சொல்லி 368 ரியால் கம்பெனியில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இவரோட காசை பிடிக்கிட்டான். ஒரு மனசாட்சிங்கிறது அது கொஞ்சம் கூட வேண்டாம். எப்போ இந்த 368 ரியால் இவன் 380 சம்திங், இந்த காசை சம்பாதிக்க இவன் எவ்வளோ பாடுபட்டிருப்பான். இப்படி நம்ம பண்ணக்கூடாது. என்ன சாப்பாடு உள்ளே கலங்கி போச்சு, அவ்வளோதானே, திங்க தானே போகிறோம், நான் வாயிலையும் போட்டு எல்லாம் அப்படி திங்க தானே போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தா ஒன்றும் மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். கம்பெனிக்கும் அறிவுன்றது ஒன்றுமே இல்லை. இவன் தரப்பில் காசை கட் பண்ணுறான்னா, சவுதிக்காரன் சொல்லிட்டான்னா எங்கள் அக்கௌண்ட்டில் கை வச்சிருது, அவன் சொல்லிட்டான்னா கை வச்சிருது கையில். என்னடா அது கணக்கு? ஃபோன் அடி, எங்கள் தரப்பில் இருக்க நியாயத்தையும் கேளு. இப்போது நீங்கள் எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வரீங்க, இந்த சம்பவம் இப்போ நீங்கள் நான் இருக்கும்போது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. தப்பி என் மேலே இருந்தோம், நான் கம்பெனிக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி வந்து இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், அவன் காசு எனக்கு தெரியாது, என் காசு எனக்கு ரீஃபண்ட் வேணும். கம்பெனி வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உங்கள் அமௌண்ட்டு வெட்டப்பட்டதுன்னு கூட உங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு நம்ம வாலெட்டில் அப்பாடா அப்படி ஓட்டியிருக்கோம், நைட்டு போகும்போது எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பாப்போம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இருந்ததை விட என்னன்னா இன்னும் குறைஞ்சிருக்கு மாங்குன்னு ஓட்டினதுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பகீர்னு தூக்கி போடாதோ எப்படி இருக்கும் மனசு வேதனை? எனக்குலாம் 40-50 ரியால் போனாலே என்னை பார்த்துருப்பீங்க நீங்கள், மண்டை சூடாயிடும். கேள்வி கேட்காம காசை தூக்கி போட்டு இஷ்டத்துக்கு வெட்டுறானுங்கன்னா இதெல்லாம் என்ன கணக்கு? ஒரு பக்கம் சரி இவனை வச்சு நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அநியாயமும் பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். இதுதான் டெலிவரி பாயோட லைஃபு. சில இடத்துல இந்த மாதிரி நடக்கும். பொருளை கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அவர் சொல்கிறாரு உன் வீட்டு கேமராவில் செக் பண்ணேன், நான் போடலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதுக்கு செக் பண்ணுவேன், நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன்னு சொல்லி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனது ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணி ரீஃபண்டை வாங்கிடுவோம். இப்போ ஒரு வேளை அந்த சவுதிக்கு தெரியாமல் இருக்கலாம்னா என்ன தெரியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி கம்பெனி தான் நமக்கு காசு கொடுக்கும், இவங்க பாக்கெட்டில் இவங்க கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வேளை அவங்க மைண்டில் நினச்சாரோ என்னவோ தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மேபி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை. சரி பார்த்துக்கலாம், விடுங்க. ரியாத் பார்க் பக்கத்தில் வந்துட்டோம், ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பலாம் வாங்க. கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா 16வது ஆர்டர் வந்து எடுத்திருக்கேன். மணி வந்து பார்த்திங்கன்னா 5:40 ஆக போகுதுங்க. வாங்க எடுத்துன்னு இப்போ இதை நம்ம சட்டுன்னு கிளம்புவோம். ஸோ நாம் வந்து இப்போ கிளம்பக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஸோ யாஸ்மின் எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கே தெரியல. இந்த பக்கம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன் மேப்பு. ஸோ கூகுள் மேப் வேறு கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே கொஞ்சம் போதும் தான் ஆகிடுது. ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா 16வது நம்ம தூக்கியாச்சு ஜெய்ஃபேம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறியோடு தான் நான் வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா அண்ணனுக்கு வேறு கொஞ்சம் காசு கொடுக்கணும். இவங்க வேறு அதுக்குள்ளே இன்னும் 2 நாளில் 0 பண்ணிவிடுவான். அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு சுற்றிட்டு இருக்கிறேன். அண்ட் இதில் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி என்னுடைய டார்கெட்டு, அண்ணனுடைய டார்கெட்டு, எல்லாருடைய டார்கெட்டையும் உடைக்கணும்னு ஒரு ஆசை. மேக்ஸிமம் உடைச்சிருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நான் இது வரைக்குமே 16 பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இன்னும் முடியாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ணன் இது வரைக்கும் 27 அவரோட ஹையஸ்ட்டு. ஸோ 27 தாண்டி நான் 28 நான் ஓட்டிட்டா கூட அவரோட டார்கெட்டை நான் வந்து உடைச்சிருவேன். ஸோ பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கிளம்பி என்னென்னமோ சொல்லிட்டுங்க, கிளம்பி போகலாம் வாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும்.
லெட்ஸ் கோ ஜிஃபேம். டிராஃபிக் இருக்க தான் செய்யுது, அப்படியே உள்ளுக்குள்ளேயே சின்னதாக மட்டும்தான் ஜிஃபேம் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப பெருசாக ஹெவியாலாம் எடுக்கலை. ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. இந்த வெறி நேற்றே இருந்திருந்தால் ஓட்டியிருந்திருப்பேன். பட் அதில் இஷ்யூ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து உடம்பு வலி தாங்கலை. அதனால் அது நம்மளால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நம்ம தள்ளப்பட்டோம். பட் விட்றதா இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழுத்து பிடிச்சி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டி என்னோடய டார்கெட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையோடு இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் see அது எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நிறைய பேர் ஜாய்ஸ் ஓட்டுறாங்க. இன்றைக்கி கூட நான் ஒரு நண்பரை பார்த்தேன் தெரியுமா, அவர் கூட சொன்னார், நான் 10 மணிக்கு வரேன், நைட்டு 10 மணிக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோவா ஆர்டரே இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் அதை தான் சொன்னேன், நீங்கள் வந்து முக்கியமான டைமே மிஸ் பண்ணுறீங்களே. இந்த 7 to 7க்கு அப்புறம் நிறைய ஆர்டர் வரும். இந்த 7 to 1 மணி வரைக்கும் நல்லா ஆர்டர் போடுவோம். நீங்கள் டேரெக்டாக வர்றதே 10 மணிக்கு தான். அப்போ 7, 8, 9, 10 3 மணி நேரம் வந்து, அது 7, 8, 9, 10. ஸோ இந்த 3 மணி நேரம் நீங்கள் விட்டுறீங்க. அந்த 3 மணி நேரத்தில் 5, 6 ஆர்டர் அடிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 7 ஓட்டியிருக்கீங்க. இப்போ 5 ஒரு 7 எவ்வளோ ஆச்சு, நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் கவர் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியாலாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைம் ரேஷியோ வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு அந்த பீக் ஹவர்ஸை நம்மளால் முழுமையாக வந்து அந்த பீக் ஹவர்ஸில் நம்மளால் சம்பாதிச்சு கொள்ள முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே ஊர்பட்ட செலவு ஆகுதுங்க. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் சாப்பாடு செலவெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுவான் மனுஷன். ஸோ எஸ், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டன் போட்டுட்ருக்காங்க. நேராக இருக்கிறது அபுபக்கர் ரோடு. ஸோ இப்போ நம்ம வந்து யூட்டன் போடுவோம். ஸோ எல்லாமே இங்கே வந்து லெஃப்ட் சைடு பக்கம் தான் யூட்டன் போடுவாங்க. நம்ம ஊர்லலாம் நம்ம ரைட்டில் யூட்டன் போடுவோம். இங்கே லெஃப்ட்டில் தான், பிகாஸ் ஆஃப் வண்டி ஸ்டேரிங் ஆல்சோ லெஃப்ட். ஒரு எப்படி உள்ளே பூந்து போகிறான் பார். போங்கப்பா. இந்த பெரிய வண்டிக்கிட்ட பின்னாடி மாட்டிக்கிட்டாலே கொஞ்சம் தான். அவங்க யூட்டன் அடிக்கிறதுக்கு பெரிய இடம் தேவைப்படும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்தாண்ட சைடில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்களே கொஞ்சம், அதனால் நமக்கு சொதப்புது. ஸோ நம்ம வந்து கைவிடக்கூடாது நம்மளுடைய சொதப்பலை. வாங்க இந்த 16வது கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டட்டும், எத்தனை ஓட்டியிருக்கேன்றதை கம்ப்ளீட் வேணாம். இதுக்கப்புறம் நான் 20 கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களை நான் பீட் பண்ணுறேன் ஜிஃபேம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாதுன்னு ஒரு இது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்தேன். ஸோ இங்கே கேமரா அவங்களும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எஸ், இங்கே யாரோ ஒரு புண்ணியம் வந்து பார்த்திங்கன்னா டீ வச்சுருக்காங்க. உண்மையிலேயே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. ஸோ ரொப்பி பார்ப்போமா. ஐயோ எப்படி ரொப்புறது, மேலேருந்து அமுக்கணுமே. ஏய் வருதியா, இருங்க ஒரு நிமிஷம். பருப்பு நல்லா அந்த இஞ்சி பாலுங்க, இது இஞ்சி பால் மோந்து பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ வச்சவங்க நல்லா இருக்கணும். இந்த வேற பார்த்து போகணுங்க. ஒரு வாட்டி இப்படி தான் ஒரு பில்டிங்கில் இருக்கிறத டப்புக்கு 2 வாட்டி அட் அ டைமில் பார்க்காமலே காலை வாரி விட்டுருச்சு. கைஸ் 17வது டெலிவரி கம்ப்ளீட். வாங்க 18வது இப்போ நம்ம வந்து தூக்குவோம். நம்ம மினிமம் கோட்டா வாஸ் கம்ப்ளீட்டட் அட் 6 o'clock. இந்த மீதி இருக்குது டார்கெட்டை முடிக்காமல் விட்றதில்ல. வாங்க போகலாம். ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 20வது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மணி வந்து இப்போது 8:30. என்னென்னமோ பெருசாக பேசினேன். இன்றைக்கி டார்கெட்டை உடைக்க போகிறேன், நவுத்த போகிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட்டு நோ சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் அமுக்குவோம். எது பக்கத்தில் இருக்கோ அது டக்குன்னு வரும். வந்துச்சுன்னா தூக்கிட்டு போக வேண்டியதான். இது 2ல் இருக்குது, இது 5ல் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ இதில் வந்து கிளம்ப போகிறோம். திஸ் இஸ் ஹியூஜ் பிக் அப்பார்ட்மெண்ட். வித்தியாசமான அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர். சார்னு கீழே இறங்கும். இப்போ பாருங்களேன், 5ல் இருக்கா, எவ்வளோ வேகமாக இப்போ இறங்க ஆரம்பிப்போம் பாருங்கள். கிரவுண்ட் ஃப்ளோர் அமுக்கிட்ட பாருங்க, நம்பர் எவ்வளோ வேகமாக குறைச்சிட்டே இருக்கு பாருங்க. 4 பார்த்தா இப்போ தான் 2 இதுவும் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஒரு வாட்டி திரும்புறதுக்குள்ளே அப்படியே சூப்பரில். சரி ஓகே, இது கொடுத்துட்டு இப்போ கிளம்புவோம். ஸோ 20யோட நம்ம முடிக்க போகிறோம் ஜிஃபேம். ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். வாங்க கண்டினியூ பண்ணுறேன். எங்கே போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். வந்தாச்சு. இதானே அதா அது சரி. அது இங்கே பார்க்கிங் இங்கே போட்டிருப்பேன். அதுக்கும் அந்தாண்ட போட்டுட்டு வரேன். பார்க்கிங் பார்த்தேன். சரி ஸோ இது தாங்க கோல்டன் கலரில் இதில் இங்கே நிறைய ஐட்டம் கிடைக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியானது. போயிட்டு என்னென்ன தேர்துன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் மண்டைக்கு தேவையானது எடுத்துகிட்டு வருவோம். வாங்க ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதானே அமீர் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி, இந்த சோப்பு கைஸ். ஆனால் அது 4.25 ரியால் வருது. மேலே பிறந்த சோப்பில் இன்னும் பிராண்டடாக இருக்க போய். ஐயோப்பா 20 ரியாலுக்கு 500 ரூபாய்க்கு இந்த சோப்பு பாருங்கள். ஸோ எஸ், இந்த கடை தாங்க மக்கரேஜ் அனாயான்னு சொல்லுவாங்க. நம்ம இதுதான் வாங்கியிருக்கோம் நம்ம ஸ்கேல்ப்புக்கு. கொட்டோன்ன்றது கிட்டோனோசல் 2% இருக்கான். ஸோ இதை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நிறைய பிராண்ட் இங்கே ஆக்சுவலாக இருக்குது, பட்டு அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து இதுதான் வேணும்.
இது வாங்கியாச்சு. அடுத்து ஏதாவது தேவைதான்னு பார்ப்போம். நிறையா பெண்கள் இங்கே இருக்காங்க, அதனால் நான் வீடியோ இந்த பக்கம் திரும்பிக்கிறேன் அண்ட் வச்சிடுறேன், வெளியே வந்துடுறேன், ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. ஸோ ஜிஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சிரியல் மார்க்கெட்டு மக்கரஜானா ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஹேர் ஃபாலுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. விச் இஸ் நம்ம காசுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அந்த ஒரு ஷாம்பு ஐட்டம் மட்டும். ஸோ அது வந்து ஸ்கேல்பில் இருக்கிற இதுக்கே ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இதை வாங்கிட்டோம். ஆனால் அதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 தடவை, அதிகபட்சம் 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் நார்மல் டைமில் நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்கேல்ப்லேருந்து தோல் மாதிரிலாம் உறிஞ்சிட்டு வரும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இங்கே சவுதிக்கு வந்தாலே எனக்கு அதிகம், இந்தியா போனால் சரியாயிடும். பட் இந்த வாட்டி நான் இதுக்கு ஸ்டெப் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த வாட்டி வந்து இது ஊருக்கு போயுமே அது என்ன அந்த பிரச்சனை எனக்கு தீரலை. ஸோ இப்படியே விட்டா முடியெல்லாம் கொத்தாக வந்து பார்த்திங்கன்னா கொட்டும். ஸோ அகெயின் வந்து நான் ஹேர் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மாதிரி நல்லா சுருட்டியாக நீட்டாக விட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறேன். ஸோ முடி வளர்த்தா அப்புறம் இந்த வாட்டி கேர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக கேர் பண்ணி பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுதான் ஜிஃபேம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20 டெலிவரி தான் கம்ப்ளீட் பண்ணோம். நான் என்னென்னமோ டார்கெட் வச்சுருந்தேங்க. 23ஆவது பண்ணணும், 300 ரியாலாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் அமையவில்லை அப்படின்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன்கிட்ட போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கோம். நல்லா தூக்கம், போயிட்டு வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு படுப்போம். துணி வேறு அயன் பண்ண, சரி துவைக்க கொடுத்துருந்தேன், அயன் பண்ணி கொடுப்பாங்க. அது வேறு 30 ரியால் கட்டி எடுக்கணும். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஜிஃபேம், நம்ம மீண்டும் வந்து நம்ம வந்து மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆனால் ஹேர் கட் பண்ணட்டா இல்லை ஃபஸ்ட்டு மாதிரி வளர்க்கட்டா அப்படிங்கிறத மறக்காமல் அது நீங்கள் சொல்லுங்கள். நான் வளர்க்கலாம் தான் இருக்கேன், ஆனால் அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மட்டும் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி அந்த கர்லியாக விட்டு அப்படியே ஜம்முன்னு புஃபாக அப்படி வைக்கலாம், நல்லாயிருக்கும். லைக் புகழ் பிரதர் மாதிரி. புகழ், ஆமாம், நான் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரில. நம்ம சென்னையில் வந்துட்டு எங்கே குடியிருந்தோம், ஐயோ நல்ல இடம் தானே, போரூரில் குடியிருக்கும்போது நம்ம இருந்த தெருவுக்கும் அப்படியே எங்கள் தெருவுலேருந்து வெளியே வந்து தார் ரோட்டை பிடிச்சி ஆப்போசிட் தெருவில் தான் ஒரு வீடே இருந்திருக்குங்க. இத்தனை மாதம் 3 மாதம் அங்கே தங்கி இருந்திருக்கோம், தெரியாமலே போச்சுங்க, கடுப்பாகி போச்சு. 3 மாதம் அண்ணன் தான் இருந்துச்சு, நான் 3 மாதம்லாம் இல்லை, 1-2 மாதம் தான் சம்திங் சென்னையிலே இருந்தேன். ஸோ ஆக்டர் புகழ், விஜய் டிவி புகழ், ஆக்டர் புகழ் ஆல்சோ. அப்புறம் என்ன, அவர் வந்து அந்த தெருவில் ஆப்போசிட்டில் இருந்தார். நான் இப்போ யார் தெரியுமா, கண்டென்ட் இல்லை மாமே, நம்ம அஜீஸ் பிரதரை தான் போயிட்டு மீட் பண்ணிவிட்டு வந்துட்டு பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவரும் மண்டை கிண்டி எல்லாத்தையும் பிடிச்சி முடியெல்லாம் மறைச்சி கேப் போட்டு நின்றுட்டுருக்காரு, தெருவில் பேசிகிட்டு இருக்காரு. ஸ்கூட்டியில் ஆக்சுவலாக அப்படி போயிட்டு இருக்கும்போது யார் கூட நின்று பேசிகிட்டு இருக்காரு. நான் இப்படின்னு முழிக்கிறேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நின்றுட்டேன். நான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு அவரும் பார்த்தேன். அப்படியே பக்கத்தில் வந்தார். ஹாய் ப்ரோ அப்படின்னது தான். சொல்லு தங்கம் அப்படின்னாரு. சச் எ நியூ இது நைஸ் பர்சன். ஸோ சொல்லு தங்கம் அப்படின்னாரு. ப்ரோ நல்லா இருக்குங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி சேனல்லாம் வச்சுருக்கேன். ஓ சூப்பராக பண்ண தங்கம், லவ்விடா தங்கம், பாய் அப்படின்னாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்தேன். சென்னை போய் அந்த ஒரு 3 மாதத்தில் 2 நல்லது நினச்சேன்னா, ஒன்று விஜய் சேதுபதியை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு, சூப்பரு, செம்ம ஹாப்பி, கையெல்லாம் கொடுத்து கட்டி பிடிச்சாரு. 2வது புகழ், ஆக்டர் விஜய் டிவி புகழை பார்த்தேன். ஸோ இது இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நேரில் நின்று பேசின நடிகர்கள் யாராவது அப்படி உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கீங்க, அப்படி யார்கிட்ட பேசியிருக்கீங்க, இல்லை நான் பேசினதே இல்லை ப்ரோ ஆனால் பேசணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா, யாராக இருக்கும், யார்கிட்ட உங்களுக்கு பேசணும்னு தோணுன்றதை மறக்காமல் நமக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே ஜி ஃபேம், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். 20 மினிமம் கோட்டா ஃபுல்லு ஒரு 260 ரியால் சம்பாரிச்சாச்சு, போத விடுங்க, ரொம்ப ஆசைப்படக்கூடாது, உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம். பாய்.